அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்று சுக்கிர பகவான் அவதரித்த நாள், சுக்கிர ஜெயந்தி. நமக்கு மகாலட்சுமி எவ்வளவுதான் செல்வத்தை கொடுத்தாலும் அந்த செல்வத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை தருபவரே சுக்கிர பகவான். சுக்கிர ஜெயந்தியான இன்று சுக்கிர தீபம் ஏற்றி வைத்து சுக்கிர பகவானை வழிபட்டால் நமக்கு சுக்கிர பகவானின் அருளோடு சுக்கிரனின் அதிதேவதையான மகாலட்சுமியின் பரிபூரண அருளும் நமக்கு கிடைக்கும். சுக்கிர பலம் அதிகரிக்கவும் சுகபோக வாழ்வு அமையவும் நாம் சுக்கிர பகவானை எப்படி வழிபட வேண்டும் என்பதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மகாலய பட்ச காலத்தில் இந்த சுக்கிர ஜெயந்தி வருவதால் அதிகாலையில் எழுந்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டியவர்களுக்கு முன்னோர்களுக்கு முதலில் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். பிறகு மறுபடியும் குளித்து வெண்பட்டு ஆடை அணிந்து கொண்டு பூஜை அறையில் உள்ள மகாலட்சுமியின் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து மல்லிகைப்பூ மாலை சாத்தி, தாமரை பலர் கிடைத்தால் தாமரைப்பூ மாலை சாத்தி ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து 2 வாழைப்பழங்களை நிவேதனமாக விடைத்து உங்கள் விரதத்தை ஆரம்பிக்கலாம். நாள் முழுவதுமே விரதம் இருந்து வழிபடுவது சிறப்பு. பிறகு சுக்கிர பகவான் ஜெயந்தியானதால் சுக்கிர பகவானுக்குரிய தீபத்தை ஏற்ற வேண்டும். இந்த தீபத்தை சுக்கிர ஹோரையான காலை 6லிருந்து 7, மதியம் 1லிருந்து 2, இரவு 8லிருந்து 9 மணிக்குள் உங்கள் வசதிக்கேற்ப ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் இந்த சுக்கிர தீபத்தை ஏற்படலாம். பூஜை அறையில் ஒரு மனையின் மீது இந்த சுக்கிர தீபம் ஏற்ற வேண்டும். ஒரு பித்தளை அல்லது செம்பு தட்டை சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் வைத்து அதில் சுக்கிர பகவான் தானியமான சுக்கிர பகவானுக்குரிய தானியமான வெள்ளை மொச்சையை கொஞ்சம் பரப்பி ஒரு அகல் விளக்கை வைத்து ஒரு அகல் விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள். விளக்கை மல்லிகை பூக்களால் அலங்கரியுங்கள். பின் நிவேதனமாக ஒரு தாம்பால தட்டில் மகாலட்சுமியின் அம்சமான உப்பு, பச்சை கற்பூரம், சுக்கிர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த பாதாம் பருப்பு 6, உலர்ந்த அத்திப்பழம் 6, 5 1 நாணயங்கள் அல்லது ரூபாய் 5ஓடு ரூபாய் நாணயம், கொஞ்சம் முல்லைப்பூ, இவற்றை ஒரு பித்தளை தட்டில் பூஜை அறையில் வைக்க வேண்டும். அந்த விளக்கிற்கு முன்னால் வைக்கணும். நிவேதனமாக பால், பனங்கற்கண்டு, ஏலக்காய் சேர்த்த பால். இந்த நிவேதனம் மகாலட்சுமிக்கும் சுக்கிர பகவானுக்கும் உரிய நிவேதனம். உங்களால் முடிந்தால் பால் பாயாசம், வெண்மை நிறமுள்ள உணவுப் பொருட்களை படைக்கலாம். பால் பாயாசம், கற்கண்டு, பொங்கல், இவைகளை எல்லாத்தையும் நீங்கள் அந்த தட்டில் வச்சு வணங்கி சுக்கிர பகவானுக்குரிய மகாலட்சுமியின் மந்திரத்தை முதலில் சொல்ல வேண்டும். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே போற்றி என்று 108 முறை கூறி மல்லிகை பூவால் அர்ச்சிக்கலாம். சுக்கிர பகவானுக்குரிய மூல மந்திரமான ஓம் ட்ராம் ட்ரீம் ட்ரோம் சக சுக்ராய நமகா, ஓம் ட்ராம் ட்ரீம் ட்ரோம் சக சுக்ராய நமகா என்ற அந்த மந்திரத்தை 108 முறை உச்சரித்து மல்லிகை பூக்களால் அர்ச்சித்து தூப தீப ஆராதனைகள் செய்து உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற நீங்கள் பிரார்த்தனை செய்யலாம். இந்த சுக்கிர பகவானுடைய மூல மந்திரத்தை நம்ம 40 நாளில் தொடர்ந்து இந்த மந்திரத்தை 20,000 முறை உச்சரிச்சுக்கிட்டே வந்தோம்னா அவர்களுக்கு இந்த மந்திரம் சித்தியாகி பண கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து சுக்கிர யோகம் அடிக்க தொடங்கிவிடும். வருமானம் மேன்மேலும் பெருகும். கடன் பிரச்சனை தீரும். சுகபோக வாழ்க்கை வாழ்வதற்கு உண்டான வசதிகள் உங்களுக்கு தானாக கிடைத்துவிடும். ராஜபோக வாழ்க்கை அமையும். இன்று அதி அற்புதம் வாய்ந்த நாள். இந்த நாளில் இந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்வதற்கே நமக்கு வாய்ப்பு கிடைக்கணும். அந்த அதிர்ஷ்டம் நமக்கு கிடைச்சதுன்னா நமக்கு சுக்கிர யோகம் அடித்து விட்டது என்றுதான் அர்த்தம். இவ்வாறு நாம் வழிபடுவதன் மூலம் சுக்கிர பகவானின் அருளையும் மகாலட்சுமி தாயாரின் அருளையும் நாம் ஒரு சேர பெற முடியும். இப்போ இந்த பதிவின் மூலம் நாம்
மகாலட்சுமியையும் சுக்கிர பகவானையும் சுக்கிர ஜெயந்தியான இன்று எப்படி வழிபட்டால் நமக்கு ராஜபோக வாழ்க்கை அமையும் என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொண்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.